வெல்கம். நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடியது கன்னியாகுமரி மாவட்டத்தில் நாகர்கோவிலேருந்து வரும்போது குளச்சல் டு கன்னியாகுமரி ஒரு பைபாஸ் ரோடு போட்டிருக்காங்க. அந்த பெரிய ரோடு நான் பார்க்குறது பார்த்திங்களா, பெரிய ரோடு. ரோட்டு பக்கத்தில் எல்லோரும் பெரிய பெரிய வீடுகள், வண்டியெல்லாம் போயிட்டுருக்கக்கூடிய இடம் தான். நல்ல ஒரு கமர்ஷியல் லேண்டு மாதிரி தான். இது ஒரு சின்ன ப்ராப்பர்ட்டி தான் இன்றைக்கி விற்பனைக்கு வந்திருக்கு. இது நான் பார்க்குறது தெரியும். இவங்க ரோடெல்லாம் நம்ம கிளியர் எடுக்கும் பாருங்கள், உங்களுக்கு தெரியும்னு சொல்லிட்டேன் பாருங்கள். இந்த ரோடு என்ன இருக்கலாம், இது பெரிய ரோடு. இது ஒரு பைபாஸ் ரோடு தான், கடற்கரை சாலை. இந்த பகுதியில் தான் நமக்கு ஒரு 3.5 சென்ட் லேண்டு விற்பனைக்கு வந்திருக்கு. அதை நம்ம பார்க்குறோம், அந்த வீடை பார்க்குறோம். 3.5 சென்ட் இடம் சரிங்களா, சின்ன இடம் தான். வீட்டு முன்னே தான் நம்ம நிற்கிறோம் பாருங்கள். ஒரு 27 அடி ஃப்ரண்டேஜ் இருக்குது. 27 அடி ஃப்ரண்டேஜில் உங்களுக்கு வீடுகள் இன்னும் செடியெல்லாம் வச்சுருக்காங்க. இருபத்தி 7 அடி ஃப்ரண்டேஜ். அப்புறம் வீட்டு உள்ளே பார்க்கும்போது உங்களுக்கு நீளமாக இடங்கள் வீடு பாருங்கள். உங்களுக்கு கிளியராக இந்த பைப்பு வசதி இருக்குது, தண்ணி வசதி இருக்குது, மின்சார வசதி எல்லாமே உங்களுக்கு இந்த வீட்டில் இருக்குது. இந்த வீடு நம்ம பார்க்க பாருங்கள், என்ன இருக்குது பாருங்கள். பெரிய வீடு பார்த்துக்கலாம். இந்த வீடு நம்ம மெயின்டைன் பண்ணி நம்ம இருந்துக்கலாம். அந்த வீட்டில் நல்ல உங்களுக்கு தென்னை மரம் நிற்கிது, 2 தென்னை மரம், நல்ல பெரிய தென்னை மரம் பாருங்கள். வீட்டுக்கு பின்னாடி தெரிய பாருங்கள், சரிங்களா. இந்த தென்னை மரம் நிற்கிது, 2 தென்னை மரம், பைப்பு, பஞ்சாயத்து பைப்பு வேறு வரும். பஞ்சாயத்து பைப்பு இருக்குது. 2 தென்னை மரம், நல்ல செழிப்பான இடம் தான். ரோட்டு பக்கம் வீடு நல்ல கொஞ்சம் பழைய வீடு தான். நம்ம மெயின்டெனன்ஸ் பண்ணி இந்த வீட்டில் இருக்கலாம். குறைஞ்ச ப்ரைஸில் இன்றைக்கி விற்பனைக்கு வந்திருக்கு. மொத்தம் 3.5 சென்ட் இடம் இருக்குது பாருங்கள். வீட்டு ஃபுல்லாகவே செடிகள் வச்சுருக்காங்க. வீட்டுக்கு முன்னே எல்லாமே செடிகள் வச்சுருக்காங்க. வீடு நான் பார்க்குற மாதிரி வீடு எப்படி இருக்குதுங்களா, கொஞ்சம் பழைய வீடு தான். இது ரோடு பார்த்துட்டு கால் பண்ணுங்கள்.